guys, welcome to another episode of என்ன சொன்னா உங்களுக்கு ஃபீவர்னால ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. என்கிட்ட ஸ்வீட் இருக்கு ப்ரோ, நான் இப்போ சாப்பிட போறேன். ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணீங்களே, அதுக்காகவே இந்த ஸ்வீட். ஸ்வீட் எடு கொண்டாடு. நான் ஒரு மேஜிக் பண்ணவா? இப்போ இந்த வாட்டர் கேன் வந்து நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். என்னோட கை வச்சு நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அது நான் ப்ளோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். மேஜிக் பண்ணவா? நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துருச்சு கைஸ். அந்த நோட்டுங்க பாருங்க, உங்களுக்காக நான் வந்து நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிங் ஆஃப் ராதாகிருஷ்ணா, மதுரையில நீங்க எங்க இருக்கீங்க? சோ நான் மதுரையில வந்து ஆக்சுவலி எங்க இருக்கேன்னா நம்பர் 6 துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். Surya 3801. The time you want to revisit from your past. திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னா 2023 செப்டம்பர்ல இருந்து நான் வந்து ரீவிசிட் பண்ணணும்னு நினைப்பேன். அது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான டேஸ். அப்போலாம் அதுக்கு முன்னாடில இருந்து சென்னையில தான் இருந்தேன். ஸோ அப்போ செப்டம்பர் அன்னைக்கு தான் வந்து செப்டம்பர் மந்த்ல தான் எங்க பாட்டி வந்து வந்தாங்க. அந்த டேஸ்லாம் நான் திருப்பி ஒரு வாட்டி ரொம்ப கிரிஞ்சா பேசுறேனோ இல்ல கமெண்ட் பண்ணு. எப்படி கிரிஞ்சு நம்ம யோ கிரிஞ்சுன்னா பண்ணாத, யார் நல்லாதான் பண்ணியா கமெண்ட்டை ஒன்னே வந்துருவான் கிரிஞ்சுன்னு கமெண்ட் பண்றதுக்கு. சாரி வைபர்ஸ், நான் உங்களை சொல்றேன். அஜய், तुम्ही सिंगल में ना कमिटेड हो तो कायदे इंटरेस्ट रहते हैं. இப்போதைக்கு அப்படின்னா எதுவும் இல்லை, மேபி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஐ ஆம் சிட் பாய். நீங்க லவ் பண்ணுவியான்னு சொன்னாலே பேக்வேர்ட் அடிக்கிறீங்க. நிறைய பேர் டிஎம் கான்வோ ட்ரை பண்ணிருப்பாங்களோ. அவரே இன்னொரு கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்க, எப்படிங்க டெய்லி ரீல் போஸ்ட் பண்றீங்க? பேக்வேர்ட் அடிக்கிறது அப்படின்னு இல்லை, ஒரு புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா அதோட எப்ப சாப்பிடும் ஓகே போதும்பா அப்படின்னு விட்டுறணும். இன்னொரு தடவை படிக்க போகணும்னா உனக்கு அந்த புக் எப்படின்னு தெரியும், தெரிஞ்சும் நீ வந்து ட்வைஸ் அதை ரீட் பண்ண போறதா, அப்ப நீ தான் ஸ்டூபிட் அதுல. ஸோ அதுல நான் எனக்கு இந்த டாபிக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி கரெக்டா ரீல் போஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னோட பேஷன். அதனால வந்து எனக்கு அது வந்து ஐயோ இது வேற ரீல் வேற போஸ்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு வாட்டி கூட நினைச்சது இல்லை. ஒர்க் விஷயத்துல கூட அப்படி நினைச்சிருக்கேன். பட் என்னோட பேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நான் அப்படி ஒரு நாள் கூட நான் வந்து யோசிச்சது இல்லை, ஐயோ இது வேற பண்ணுமா அப்படின்னு நினைச்சதுல. அன்னைக்கு நான் பண்றப்போ அதை நான் விட்டுருவேன். ஸோ அதனால எனக்கு அது பிடிச்சது, அதை வந்து விட மாட்டேன். அது எனக்கு பிடிச்சது, அதனால அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லெவின் அஃபிஷியல், யுவர் ஃபேவரட் ஃபுட்டுனாலே பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நெய் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெய் மிட்டாய் வந்து பெருசா இருக்கும். நான் இமேஜ் வேணா நான் வந்து போடுறேன், அது உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லெவின் அஃபிஷியல், டோன்ட் ரொட்டேட் யுவர் ஐஸ், மை ஹார்ட் பீட் இஸ் ஃப்ரீஸ். ஓ அப்படி, சரி ஓகே. 39 தி பிரபா, யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் என்னங்க? யுவர் ஃபேவரட் பைக்? ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ஆக்சுவலி ஐ எம் கிராஜுவேட்டட் இன் டெக்னிக்கல் ஃபீல்ட். நான் போனது வந்து நான் டெக்னிக்கல் ஃபீல்ட். அந்த பேர், அந்த கம்பெனியோட நேம் வந்து நான் சொல்ல விரும்பலை. அண்ட் யுவர் ஃபேவரட் பைக்னா எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, பைக்லாம் இன்ட்ரெஸ்ட். பட் வந்து புல்லட்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை எதுவுமே பைக்லலாம் எதுவும். குட்டி மதான் 998, வாட் டைப் ஆஃப் கேரக்டர் யூ ஆர், சாஃப்ட் ஆர் ஹார்ட்? நான் வந்து சாஃப்டும் இல்லை ஹார்டும் இல்லை, நான் வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர். என் கூட பழகிறவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ ஃபன்னான கேரக்டர் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை வந்து லுக் வைஸ் பார்த்தே ஜட்ஜ் பண்ணுவாங்க. பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்லை, ஈகோ பிடிச்ச பொண்ணு. பொண்ணு வந்து அகம் பிடிச்ச கழுத, திமிர் பிடிச்சது அப்படின்ட்டு, ஹெட் வெயிட் இருக்கும் அப்படின்னு வந்து இருக்கோலாம் இல்லை, ஹெட் வெயிட் உள்ள பொண்ணு தான் அப்படின்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஐ எம் நாட் தட் டைப். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே 95% வந்து என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. நினைச்சிட்டு வந்து போயிருவாங்க. துலாஸ் கேர்ள் வந்துட்டான், நம்ம பையன் வந்துட்டான். வாட்ஸ் யுவர் பிளான் ஆன் ப்ரீவியஸ் டே ஆஃப் தீபாவளி? இப்ப இந்த வீடியோவை பார்த்தா அவனை செருப்பால அடிப்பா. இந்த கொஸ்டினுக்கு நான் எப்ப ஆன்சர் பண்ணேன், நீ எப்போ ரிப்ளை பண்ற அப்படின்னு. முன்னாடி நாள் வந்து அன்னையில இருந்தாங்க எனக்கு ஃபீவர் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நான் வீட்டுல படுத்திருந்தேன், எனக்கு உடம்பு முடியல படுத்திருந்தேன், வேற எதுவுமே பண்ணல, சும்மா வீட்டுல வெட்டியாதான் இருந்தேன்.
Sai Kishore MK, all video booth, keep talking, all the best. Are you Saurashtra? First of all, thank you for that. இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் தான் நெக்ஸ்ட் எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது. அண்ட் ஆர் யூ சௌராஷ்டிரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையானே தெரிலையே. என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ் ஐம் சௌராஷ்டிரா கேர்ள். ரேம்போ, நீங்கள் 90s கிட்டா? இல்லை 90s கிட் மாதிரியா இருக்குது. ஓகே கிட் ப்ரோ. ஸ்வேதா PR13, யா ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பெருசாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மினிமலிஸ்டோட கிளென்சர், மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன், அண்ட் அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போடுறது, பிம்பிள் வீடியோவில் ஒரு ரெமெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஜெயசூர்யா 3801, ஏவாள் புசரியோ கொஷினோ அங்கூன் வீடியோ அவ்ரியனி தேக்குள்ளம் அங்கோட கொஷ் பூஸ் மலராசி. ஆக்சுவலி ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். என்னை மன்னிச்சு விட்டுருங்க. சதீஷ், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இதை நான் போன Q&A சீரீஸ்லேயே சொல்லிட்டேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹர்திக் கிஷோர் 33, இன் மதுரை விச் ஏரியா? டோன்ட் அஃப்ரைட், ஜஸ்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் வரும். ஸோ பயம் அப்படிலாம் இல்லை, அப்படின்னு தான் இருப்பேன். பட் என்னால் வந்து என்னோட ஃபேமிலிக்கு எதுவுமே இஷ்யூவாக இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறேன். ஹே ராம், இவங்க வந்து ரெகுலர் கமெண்டர் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளாக தான் அவர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எந்த வீடியோன்னு தான் தெரில ப்ரோ. கைக்கா சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு வந்து எத்தனை சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து சௌராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் மாமா வீட்டு சைட்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ டச்சில் இருக்கிறது வந்து 1 2 3 4 அவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. இன்டர்பிரட் சூர்யா, ஹலோ ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஐ ஆம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. மிஸ்டர் சரண் எக்ஸ், எப்போ கல்யாணம்? எரிச்சல் வருது இவனை. அஜித் ஸ்டிக்கர்ஸ் மதுரை, கொலாப் கரங்கன்யா மிமல் யூடியூப் சேனல் தோல்றியோ கோஸ் நாவுக் கொப்பதி வீடியோ தவும். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கொலாப் பண்ணுவோமா, நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஆனால் சும்மா நேமுக்கு தான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அண்ட் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. உங்களோட யூடியூப் சேனல் லிங்க் கூட எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கூட எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். இன்டர்பிரட் சூர்யா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சினிமா ஜர்னி. தேங்க்யூ ஸோ மச். மீ டிஜே ஹரி, டிவிகே மாநாடு போனீங்களா? தலைவா, என் தலைவன் மாநாடு போல தலைவா. நீங்க போனீங்களா? வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் டிவிகே மாநாடு போனீங்களா? எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் உங்க கூட வந்து அப்படியே கமெண்ட்ல வைப் பண்றேன். கெனி வெங்கி, கோடிங் சொல்லி தாக்கா. என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஜாவா வந்து ஸ்கில் டெவலப்காக நான் வந்து எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து கோர் லாங்குவேஜா அப்ப இருந்துச்சு. இதை படிச்சாலே மற்ற லாங்குவேஜ் எல்லாமே ஈஸி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த டைம் அப்பெல்லாம். சரி நம்ம இதையும் படிக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாமே படிச்சுட்டு இருக்கப்போ நான் படிக்கும்போது அப்படியே நான் அதை வந்து வீடியோ எடுத்துருவேன். ஸோ இது வந்து இப்படி தான் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து நான் அதை வந்து ஒரு சேனல் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது எந்த சேனல் இப்போ எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அந்த சேனல் இருக்கா இல்லைனா டெலிட் பண்ணிட்டேனான்னு கூட எனக்கு வந்து தெரியல. பரவாயில்ல, சொல்லி தந்துடலாம். நவினி 66, நீங்கள் அழகாக இருக்கீங்க, பட் மேக்கப் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே ப்ரோ. இட்ஸ் 2024 ப்ரோ. இன்னுமா ப்ரோ ஃபில்டர் மேக்கப் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து என்னோட ஃபேஸ். நான் மேக்கப் போட்டு வீடியோ போடுவேன், மேக்கப் போடாமலே நான் வந்து வீடியோ போடுவேன். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் மை ஒப்பீனியன். அது மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், கான்டர் இதெல்லாம் நான் போட்டு வந்து மேக்கப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. என் ஃபேஸில் ஆக்சுவலி எதுவுமே இல்லை. என்னோட ஐ போர்ஷனுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதை தவிர என்னோட ஃபேஸில் எதுவுமே இல்லை. பாருங்க, ரஃப் டிஷ்யூ. இதுல எங்க மேக்கப் இருக்கு? சரி, கோவத்தோட முடிக்க வேணாம் இந்த வீடியோ. கமெண்ட்டும் பண்ணிருக்கீங்க தலைவா. கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் Q&A வீடியோ எப்போ வரும் அப்படின்னு அதுக்கு நான் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ சம்டைம்ஸ் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து வந்துருக்கும். எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். உங்களோட கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். 2-3 வாட்டி நான் ஆஸ்மியா கொஸ்டின் கேட்குறேன்னா போதுமான கண்டென்ட் இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் 2-3 வாட்டி ஆஸ்மியா கொஸ்டின் கேட்குறேன். அப்போ தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டீங்க. என்னோட இது காட்டுதுங்க. என்னோட ஸ்டூடியோவில் போய் பார்த்தா
50% சப்ஸ்கிரைப், 50% நாட் சப்ஸ்கிரைப். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க வீடியோ அப்படிலாம் நான் வந்து போய் சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஏறும், அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். வழியெல்லாம் சொல்லலைங்க. கொஞ்சம் எனக்கு கவுண்ட் ஏற்றி கொடுங்க, அதனால நான் வந்து கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எனக்கும் வந்து மனசு திருப்தியாக இருக்கும். 50%ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 65% தாங்க. எனக்கு 50%லேயே சப்ஸ்கிரைப் நிற்கிது, 65% வந்தால் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பாய் பாய் ஃப்ரம் ரேக்கி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய்.